மத்தொன்னும் வேண்டாம் மனமேவ திலரங்கர் கத்தினம் மேய்த்த கடலினக்கு புத்த திருமாலை பாடும் தொண்டரடிப் பொடியம் பெருமானை எப்பொழுதும் பேசு. நாட்டினான் தெய்வமெங்கும் நல்லதோர் அருள் தன்னாலே காட்டினான் திருவரங்கம் உய்வதற்கொழியும் வண்ணம் கேட்டீரோ நம்பிமீர்காள் கருடவாகனம் நிற்க சேட்டதன் மடியகத்து செல்வம்பார் திருக்கின்னீரே. இது திருமாலையில் இருக்கக்கூடிய 10வது பாசுரம். காட்டினான் திருவரங்கம் ரொம்ப ஆச்சரியமா தெரிவிக்கிறார் தொடரடிப்புடி ஆழ்வார். திருவரங்கத்துக்குன்னு அவதரித்தவர். பெரிய பெருமாள் அன்னிக்கே மற்றொருவரை நாம் நினைத்து பாரோம் அப்படின்னு இருந்தவர் தொடரடிப்புடி ஆழ்வார். அதனாலதானோ என்னவோ மத்துமோர் தெய்வம் உண்டேன்னு சொல்லுகிறார். மத்துமோர் தெய்வம் உண்டேன்னு சொன்னா அர்த்தம் என்ன? வேறொரு தெய்வங்களை பத்தி அவர் பேசல. மற்ற உபதேசங்களே அவருக்கு வேண்டாம். அவருக்கு ஒன்னே ஒன்று வேணும், பெரிய பெருமாள் இருந்தா போதும். ஏன்னா இந்த பெரிய பெருமாள் என்பவர் ராஜதானி திருவரங்கம் ராஜதானின்னு சொல்லுகிறோம் இல்லையோ, அங்கே இது வேற்பத்தான உபதேசம் என்று கொண்டாடப்படுகிறது. வேற்பத்துன்னு சொன்னால் வேர்ல ஜலத்தை புத்தினா போரும் இல்லையோ, மற்ற எல்லா இடங்களும் கிளையும் கப்புமாக இருக்கக்கூடிய மரமே வாழ்ந்து போகும் அல்லவா. அதனாலதான் அவர் பெரிய பெருமாளே அப்படின்னு இருந்தவர். அத்தனை பெருமை உடையவர் பெரிய பெருமாள். அதனாலே தொடரடிப்படியாழ்வார் ஒருவரினாலேயே திருவேங்கடத்தில் இருக்கக்கூடிய எம்பெருமான் தான் பதின்மர்வாடும் பெருமாள்ங்கிற பெருமையை இழந்து போனார். இப்படி காட்டினான் திருவங்கம் காட்டினான் திருவரங்கம்னு சொல்றாளே, இந்த காட்டினான் திருவரங்கம் அப்படின்னு சொன்னா அதற்கு அர்த்தம் என்ன? ஏன்னா உய்வதற்கு ஒரே ஒரு வழி, ஒருத்தர் தான் உஜ்ஜீவனத்துக்கு வழிவகுக்க முடியும். அவர் யார் அப்படின்னா பரம்பொருள் என்று சொல்லப்படுகிற ஸ்ரீமன் நாராயணன் என்று சொல்லப்படுகிற ரங்கநாதன், பெரிய பெருமாள் என்று சொல்லப்படுகிற அவனே. அதனாலதான் திரும்ப 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 சொல்லார் காட்டினான் திருவரங்கம். அதில் சொன்னார் இதுக்கு முன்னாடி வரைக்கும் தந்துடாய் மாலமார்பன் தமர்களாய் பாடியாடின்னு தந்துடா மாலமார்பன் சொன்னார் ஆரம்பத்திலே. அதுக்கப்புறம் சிலையினால் இளங்க செத்த தேவனே தேவனாவான் அப்படி சொன்னார். தந்துடாய் மாலமார்பன் பரமத்தில் இருக்கா பெருமாள், அவரை போய் சேவிக்க முடியுமா? அவரை போய் சேவிச்சுட்டு வந்து சொல்ல முடியாது, அதனால முடியாதுன்னுட்டார். சரி, அடுத்தது பார்த்தா சிலையினால் இளங்க செத்த தேவன் அப்படின்னு ராமபிரானே சக்கரவர்த்தி திருமகனே தேவன் அப்படின்னு சொல்லி முடித்தார். சரி, அவரை பார்க்கறது கஷ்டமா இருக்கு, பரமதநாதர் இடத்து போனா திரும்பி வர முடியாது. சரி, ராமனை சேவிக்கலான்னு சொன்னா அவதார திசையில இருந்திருக்கார், அவரை பார்க்கணும்னா நிறைய கெடுபிடிலாம் இருக்கு, அங்க அவரையும் செய்ய முடியாது. சரி, அப்படின்னு பார்த்தோம்னா அதுல ஒரு மேன்மை இருக்கு, சௌசீல்யம் இருக்கான்னு தெரியல. சரி, அடுத்தது நம்ம சொன்னோம் அவரையும் பார்க்க முடியல சுவாமி, இல்லைன்னா வசிட்டாச்சாரியர் வந்து பிடிச்சி விட்றாரு நம்மள, அனுஷ்டானம் இருக்கா, அது இருக்கா, இது இருக்கா, அத்தை படிச்சியா இத்தை படிச்சியா, இது தெரியுமா, சாஸ்திரம் தெரியுமா, மீமாம்சை தெரியுமா, வியாக்கரணம் தெரியணுமான்னு கேட்டால் நம்ம எங்கே போகிறது, நமக்கு தெரியல. அதனால அதுவும் முடியாதுன்னு சொல்லிவிடும். உடனே பார்த்தா கச்சினம்மத்தை இருந்து இருக்காரு, அவர் தான் கிட்டாவதாரம் இருக்காரு, எளிமைக்கு எளிமை, அவர் தான் எளிவரும் இயல்பினர், அவரை பிடிக்கல அப்படின்னு சொன்னார். சரி, அவரை பிடிக்கலான்னு பார்த்தோம். கடைசியில் பார்த்தா அவருக்கு அப்புறம் வேற ஏதாவது வெளியிருக்கா என்று பார்த்தா இல்லையே. பல தெய்வங்கள் இருக்கே, பல தெய்வங்கள் சொல்றாளே, இது அத்தை கொடுக்குங்கிறாளே, அது இத்தை கொடுக்குங்கிறாளே, திங்கள் ஒரு நாள், செவ்வாய் ஒரு நாள், புதன் ஒரு நாள், ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொருக்கு போக முடியுமா? சரி, அங்கே போனால் என்ன கிட்டும் அப்படின்னு கேட்டா அது அது என்ன கிடைக்கும்? அவர்களுக்கே தெரியல எங்க போகணும்னு. அவர்களிடத்துல போய் கேட்டா கொடுத்துருவார். நம்ம கேட்கறதோ உயர்ந்ததான ஒரு வஸ்து, அத்தை கொடுக்க முடியுமோ? முடியாது. அப்ப சொல்றார், இல்லை அதுவும் முடியாதா? சரி, அப்படின்னா ஒருத்தர் இருக்கா, அவர்கிட்ட போய் கேடு அப்படின்னு அதற்காகவே பள்ளி கொண்டிருக்கக்கூடிய எம்பெருமான் பெரிய பெருமாள். சௌஹார்தம்னு பேர், எல்லோரும் நன்னாக இருக்க வேணும், நல்லதோர் அருள் அப்படின்னு சொல்றாளோ இல்லையோ, இந்த அருள் கொடுப்பதற்காகவே நமக்குன்னு சயனித்து கொண்டிருக்கக்கூடியவன் பெரிய பெருமாள். அதனாலதான் அதெல்லாம் ஆரம்பத்தில் சொன்னார், நாட்டினான் தெய்வம் எங்கும். நிறைய தெய்வங்களை எம்பெருமானே பண்ணி வச்சிருக்கான். வணங்கும் சமயங்கள் பலவல அப்படின்னு நிறைய தெய்வங்கள். இந்த தெய்வங்கள் எல்லாத்துக்கும் ஒன்னொன்னுக்கு ஒரு சக்தி.
அந்த சக்தியை கொடுத்துட்டா அது இருக்கும் சரி. அதெல்லாம் சேவிக்கிறதுக்கு போறமே எல்லாரும் போறாங்க அப்படின்னா, நாட்டினான் தெய்வம் எங்கும் பல தெய்வங்களை ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கார். சரி, அங்கங்க அவர்களை போய் சேர்த்தா அவர்களுக்கு ஒரு மரியாதை, அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு, அவர்களுக்கு ஒரு பவர் அத்தை கொடுத்து வச்சிருக்கான். சரி, இதை பண்ணு அப்படின்னா அங்க போகிறத நிறுத்திவிட்டா அது கோபம் வந்துடும். எப்படி எட்டாவதாரத்தின் போது எம்பெருமான் இந்திரன் எப்போதும் வருஷா வருஷம் இந்திரனுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் போச்சு. அவன் இந்திரன் என்ன பண்ணுவான், வாங்கிக்க கூட வரமாட்டான். ஒரு கொடுக்குறாளே அதை வாங்கிக்கணும், நல்லபடியா வாங்கிக்கணும், ஸ்வீகரிச்சுக்கிறது நல்லபடியா வாங்கிக்கணும் இல்லையா, அது கூட பண்ண மாட்டான். இப்படி முகத்தை திருப்பி வைத்து கொண்டு தான் வாங்குவார்களாம் மேல இருக்கிறவா. அவன் அப்படிதான் பண்ணுவான். அப்படி இருக்கிறவன் அவனுக்கு கொடுக்க வேண்டாம்னு சொல்லிட்டு பெருமாள் சொன்னா, இந்த கோவர்தனம் தானே உங்களை ரட்சிக்கிறது, அது கொடுக்கும் அப்படின்னு கொடுத்த போது வந்தது கோபம். ஆஹா, அந்த மரியாதையை கொடுக்கவில்லை என்னால் உடனே கோபம் வரும். அந்தந்த தேவதைகளுக்கு அந்த கோபம் வரும். சரி, வந்ததுனால என்ன ஆச்சு, லாபம் என்ன ஆச்சு, யாருக்காச்சுன்னா கோவர்தனத்துக்கு அடிச்சது. அதுதான் எல்லாம் பண்ணுதுன்னு சொல்லிட்டு பெருமாள் தானே தன்னை எல்லாவற்றையும் கபலீகரித்தான். பார்க்கிறோம் இல்லையோ, அந்த கோவர்தனம் என்னும் கொற்றக்குடையே, கோவர்தனம் என்னும் கொத்தக்குடையேன்னு ஆழ்வார் பெரியாழ்வார் தெரிவிக்கிறார். எல்லாத்தையும் தானே ஸ்வீகரிச்சுட்டாரா இல்லையா? அப்படி கண்ணெடுத்து கண்மாரி காத்தாய் என்று கல்லால் மழை பெஞ்சா கல்லாலே காத்துட்டார். அப்ப கல்லால நீ மெஞ்சா கல்லாலே காமிச்சோம் அப்படின்னு சொல்லி தானும் அத்தனை காரியம் பண்ணான். இங்கே எல்லா தெய்வங்களை படைத்தவன் அந்தரியாமியாக உள்ளான். எல்லாவற்றுக்குள்ளும் எல்லா தெய்வங்களுக்குள்ள அந்தரியாமியாக இருக்கிறான். அப்ப அந்த அந்தரியாமியா இருக்கிறதுனால அவர்களை போய் சீவிச்சு அதுகளுக்கு ஒரு சக்தி அப்படி கொடுத்து வைத்து உள்ளானோ இல்லையோ, அதான் நாட்டினான் தெய்வம் எங்கும். எல்லா திக்குகளிலும் நிறைய தெய்வங்கள், தமஸ் ரஜோ தமசுக்கள் இருக்கக்கூடிய தெய்வங்கள். ரஜோ குணம் இருக்கும், தமோ குணம் இருக்கும். சாத்விகமான சத்து குணம் உண்டா ஏன்னா அந்த தெய்வங்களுக்கு அது இல்லை. அதுதான் சொல்ல வர்றார், தெய்வம் அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல ரஜோகுணம் இருக்கக்கூடிய, கோபம் இருக்கக்கூடிய, ஆலசியம் இருக்கக்கூடிய, ரஜோ தமோ குணங்கள் இருக்கக்கூடிய தெய்வங்களை படைத்தான். பலரும் போய் அங்கு சேவிக்கணும். அவர்கள்ட்ட இருக்கக்கூடிய எது வேணும், ஐஸ்வர்யார்த்தியா இருந்தா அதை கேட்பாடோ இல்லை, அதை கேட்டு வாங்கிடும். என்ன எம்பெருமான் தானும் படைக்கிறான். ஏன்னா பிரம்மாவே அவர் தான் படைக்கிறார்னா அப்ப மேற்கொண்டு அதுக்கு கீழே தானே அத்தனையுமே. அப்படின்னா அப்ப யாராலே படைக்கப்படுகிறதுன்னா, நாராயணார் பிரம்மாஜாயதே, நான்முகனை நாராயணன் படைத்தான். நாட்டை படையன்னு அயன் முதலா தந்த நருமா மலருந்தி உந்திமேல் நான்முகனை படைத்தான் உலகுண்டவன் எந்த வெம்மான். இப்படின்னு ஆழ்வார்கள் பலவிடங்களிலே பாசுரங்களை சொல்லியிருக்கலையோ. ஆக நாட்டினான் தெய்வம் எங்கும் ஒரு சப்தம் அருள் தன்னாலே இல்லை, நல்லதோர் அருள் தன்னாலே. இந்த நல்லதோர் அருள்னா என்ன, அருள்னா என்ன? அருள் என்பது பல தெய்வங்கள் எல்லாம் படைச்சு வச்சிருக்கானோ இல்லையோ, அங்க போய் சிலர் சேவிக்கும்படியாக செய்கிறானோ இல்லையோ, அது அருளா. நல்லதோர் அருள்னா அங்க போகாமல் பெரிய பெருமாளே எல்லாம் வந்து சேவிக்கிறானோ இல்லையோ, அது நல்லருள். இன்னருள் சுரந்து மற்றவர்க்கு இன்னருள் சுரந்துன்னு ஆழ்வார் ஏழையதவன் கீழ்மகர் என்னாது இறங்கி மற்றவர்க்கு இன்னருள் சுரந்துன்னு அங்கே பாசுறோம். அருள் அருள்னு சொன்னா வெறும் அருள் தன்னாலே அப்படி சொல்லியிருந்தா என்ன அர்த்தம்னா, மற்ற தெய்வங்களிடத்துல போவார்களுக்கு கிடைக்கக்கூடியது அருள். சரி, நல்லதோர் அருள்னா பெரிய பெருமாளிடத்திலே போகக்கூடியவர்களுக்கு கிடைக்கக்கூடிய அருள் நல்லதோர் அருள். இதைத்தான் ஆளவந்தார் தெரிவிக்கிற போது, அபராத சகசிரபாஜனம் பதிதம் பீம பவான்ன போதரே அகதிம் சரணாகதம் ஹரேஹே கிருபையா கேவலமாத்மசாத் குரு தான் தெரிவித்தார். ஐயா, நான் உன் திருவடியில் வந்து விழுந்திருக்கேன் பார், சரணாகதனாக நானும் வந்து விழுந்தோம். எப்படி விழுந்திருக்கோம் தெரியுமா? அகதிம் சரணாகதிம். வேற புகலிடம் இல்லை, போக்கு இல்லை, புகலிடமே இல்லாமல் தேவதையுடைய அபராத சகஸ்திரபாஜம்னா பல பாவங்களை பண்ணியிருக்கேன். பல பாவங்களை பண்ணி அபராத சகஸ்திரபாஜனம் நிறைய பண்ணிட்டு இருக்கேன். அந்த பாவங்களுக்கு ஒன்றும் எண்ணிக்கையெல்லாம் சொல்ல முடியாது, நிறைய இருக்கு. சொல்லி முடிக்காத அளவுக்கு இருக்கக்கூடிய பாவங்கள் இருக்கு, அவ்வளவு இருக்கு. அபராத சகஸ்திரபாஜனம்
பதிதம் பீமபவான் போதனை நிறைய பண்ணி வச்சிருக்கேன். அகதியா வந்து விழுந்தேன். சரணாகதம் ஹரேஹே, உடைய திருவடிகளிலே வந்து விழுந்தோம், சரணாகதி பண்ணுகிறோம் அப்படின்னு எனக்கு கிருபையா கேவலமாத்ம சாத்குரு, கிருபையா தேவருடைய கிருபையினாலேயே அதெல்லாம் தவிடுபடியாக மாறுகிறது அப்படின்னு அங்கே ஆளவந்தார் தெரிவித்தார் இல்லையோ. இங்கே அருள், அந்த அருள் நினைத்து கொள்ளுக, நல்லதோர் அருள் தன்னாலே காட்டினான் திருவரங்கம். நமக்காக காட்டினானா, எப்படி வச்சுக்கணும் தெரியுமா? காட்டினான் திருவரங்கம் உய்வதற்கு உய்யும் வண்ணம் நல்லதோர் அருள் தன்னாலே நாட்டினான் தெய்வம் எங்கும் அப்படின்னு வச்சுக்கணும். அப்படி வச்சுக்கிட்டோம்னா நமக்கு எப்படி காமிக்கிறான் பெருமானா, நல்லதோர் அருள் தன்னாலே காட்டினான் திருவரங்கம். பெருமாளுடைய கிருபையினுடைய அடிப்படையினால்தான் திருவரங்கம்னு ஒன்று இருக்கு பார், நான் இருக்கேன் பார், சாணி சென்றிருக்கேன் பார், திருவடி நின்று இருக்கேன் பார், கைகளாலே திருவடியை காமிக்கிறேன் பார், மண்ணை பார்க்குறேன், நான் மேலே பார்க்குறேன், எனக்கு தெரியல பார் அப்படின்னு பெருமாள் சம்சாரத்திலேருந்து இங்கே இருக்கிறவாள் எல்லாரையும் இவாக்குவேட் பண்ணணும், எல்லாரையும் காலி பண்ணணும், காலி பண்ணி அவரோட யதாஸ்தானத்துக்கு கொண்டு போயிடணும் அப்படின்னு படுத்துட்டு இருக்காராம் பெருமாள். அதைத்தான் சொல்றார், காட்டினான் திருவரங்கம் இவதற்கு இம்மண்ணம். பரவாசுதேவனோ இவனோ, வியோகவாசுதேவனோ இவனோ, விவ அவதாரங்களோ இவனே, நாராயணனே இவனோ, ரங்கநாதனே இவனோ, இப்படின்னு சொல்லும் அளவுக்கு சர்வருக்கும் அந்தரியாமியாக இருக்கக்கூடிய எம்பெருமான் காட்டினான் திருவரங்கம். நமக்கு காட்டிருக்காரே. திருவரங்கத்துக்கு பக்கத்தில் 25 மைல் தொலைவில் இருக்கிறவாளுக்கு எல்லாருக்கும் மோட்சம். அதனால காட்டினான் திருவரங்கம் உய்வதற்கு உய்யும் வண்ணம், உய்வதற்கு உஜ்ஜீவனம் அடைவதற்கு உய்யும் வண்ணம், நம்மெல்லாம் உஜ்ஜீவிக்கும்படியாகத்தான் பெருமாள் சாதிச்சிருக்கார். காட்டினான் திருவரங்கம் உய்வதற்கு உய்யும் வண்ணம் கேட்டிரோ நம்பி மீறாள். ஐயா நான் சொல்றேன், நீங்களாம் ரொம்ப நல்லவா இல்லையா? கேட்டிரோ, நான் சொல்றது கேட்டீங்களா? நான் சொல்லிகிட்டே இருக்கேன் பாருங்க, எவ்வளவு நல்ல விஷயம் சொல்லிட்டு இருக்கேன், காது கொடுத்து கேட்க மாட்டேங்களா? நீங்களா கேட்டிரோ நம்பி மீறாள். நம்பினா குணபூர்த்தி இருக்கக்கூடியவர்கள் இல்லையோ, நம்ம சம்சாரிகள் எல்லாரும் பார்த்துட்டு இருக்கோமா, ஆழ்வார் கேட்டுருக்கோமா, ஆழ்வார்கிட்ட நம்பி மீறாள்னு நம்மளை பார்த்து சொன்னார். கேட்டிரோ நம்பி மீறாள் கருட வாகனம் நிற்க. கருட வாகனத்தில் நின்று இருக்காராம் பெருமாள். ஏன்னா கூப்பிட்டா உடனே உடனே ரெடி. அவர் வந்து அவருடைய ரெடினஸ் இருக்கு பாருங்க, அது வந்து இன்ஸ்டன்ட். அவர் எப்ப கஜேந்திரம் நாராயணாவோ மணிவண்ணான்னு கூப்பிட்டதோ, ஏன்னா அது வரைக்கும் தன்னுடைய சுவாதந்திரியத்துக்கு அது இடம் கொடுத்துட்டே இருந்தது. எனக்கு என்னால் முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்தது இல்லை இந்த ஆணைக்கு, கஜேந்திர ஆழ்வானுக்கு என்னால் முடியும் என்னை ரட்சித்துக் கொள்ளுவதற்குன்னு நினைத்தது. அது வரையும் பெருமாள் வரவே இல்லை. என்னால முடியாதுன்னு சொல்லித்தான் தன்னை விட்டு கொடுத்ததோ இல்லையோ வந்துட்டார். சச்சால சாபஞ்ச மும்மோச்ச வீரகான்னு ராமாயணத்திலே கடைசியில் யுத்த காண்டத்தில் இருக்கக்கூடிய ஸ்லோகம். ராவணனுக்கும் ராமனுக்கும் சண்டை, 2 பேரும் அம்பு போட்டே இருக்கா. அவனிடத்துல ராவணனிடத்துல ஆயுதம் இல்லை. ஆயுதம் இல்லைங்கிற போது பெருமாள் பார்த்தார், இப்ப விட்டுருக்கலாம் இல்லை, அம்பு விடவே இல்லை. எப்ப அவனிடத்துல ஆயுதம் இல்லையோ நிறுத்திட்டான். அவனிடத்துல அம்பு இருந்தது, இவன் விட்டுட்டு இருந்தான் ராமன். அவனிடத்துல ஆயுதம் இல்லை, தான் வில்ல கீழே போட்டான். அப்ப சச்சால சாபஞ்ச மமோச்ச வீரகா, கையிலே வில்லும் கையுமாக இருக்கக்கூடியவன் வீரனா, கையிலே வில்லு இல்லாதவன் வீரனா அப்படின்னா, இவன் வில்லு இருக்கக்கூடிய வீரன் ராமன், வெறுங்கையோடு இருக்கக்கூடியவன் ராவணன், வில்லுங்கையுமாக இருக்கக்கூடிய விற்கை வீரன் ராமன், வில் இல்லாமல் கீழே விழுந்து உடைந்து போயிருக்கக்கூடிய வெறுங்கை வீரன் ராவணன். அப்ப இவன் விற்கை வீரன், அவன் வெறுங்கை வீரன். அப்படி பெருமாள் நம்பி மீறோ காட்டினான் திருவரங்கம் உய்வதற்கு உண்ணும் கெட்டிவோ நம்பி மீறாள் கருட வாகனம் நிற்க. இந்த கருட வாகனம் அப்படி சித்தமா இருக்க. வேதாத்மா விககேஸ்வரோன்னு ஆளவந்தார் தெரிவிக்கிறார் தன்னுடைய ஸ்தோத்திர ரத்தன். இன்றைய தினம் ஆளவந்தாரனுடைய ஆடி மாதம் உத்திராடத்திர நட்சத்திரமும் இல்லையோ. அப்ப இன்றைய நன்னாள், நாளைக்கு நமக்கு இந்த பாசுரம், ஆனா இன்றைய நன்னாள் அபராத சகஸ்திரமும் ஸ்தோத்திர ரத்தனத்தில் சொல்லப்பட்டது ஆளவந்தாரனுடைய இது. அது 48வது ஸ்லோகம் அதுல இருக்கு. இது பார்த்தோம்னா இதுவுமே சதுஸ்லோகியில் இருக்கக்கூடிய ஸ்லோகம்.
காந்தஸ்தே புருஷோத்தம படிபதி சியாசனம் வாகனம் வேதாத்மா விககேஸ்வரோ யவனிகா மாயா ஜெகன்மோகினி. வேதாத்மனாக விககேஸ்வரனாக இருக்கக்கூடியவன் புறப்பட்ட பெருமாள் சொல்லிவிட்டானா சித்தம் புறப்படுவார். அப்ப எதுக்காகனா கருட வாகனம் நிற்க, பெருமாள் தானே கருட வாகனம். அப்ப அந்த கருட வாகனம் நிற்க நமக்காக காத்துட்டு இருக்கிறான். ஷேட்டதன்மடியை கத்தி செல்வம் பார்த்திருக்கின்றீரு. ஷேட்டங்கிட்ட போவாள் மோட்சம் வேணும்னா ஆறுகிட்ட போகணும், எம்பெருமான் இடத்துல போகணும். அதை விட்டுட்டு வேற தெய்வங்கள்கிட்ட போனா கிடைக்குமோ? கிடைக்காது. ஒருத்தன் அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லிட்டா, ஒருத்தன் நக்னனா நிற்கிறான், அம்மனமா நிற்கிறான். அவரிடத்துல போய் நீ வேட்டி கேட்டேன்னா அவன் எங்க போவான்? அது கொலை பண்றதுக்கு சமானம் அது இல்லையா? ஒருத்தன் வேட்டி, அதாவது ஒருத்தர் இருக்கார் நல்லா வெள்ளையா உடுப்பு உடுத்திட்டு இருக்கார். அவர் உட்காந்துருக்கார், என்ன திருமங்காப்பில் ஜம்முன்னு உட்காந்துருக்கார். அந்த சுவாமி எனக்கு அடியது ஒண்ணுமே இல்லை, ஒரு வேட்டி கொடுங்களேன் அப்படின்னு கேட்டார். அவர் பார்த்தார், ரொம்ப தயாளு குணமடைந்தார். பார்த்தார், நம்ம இடத்துல இடுப்புல ஒரே ஒரு வேட்டி தான் இருக்கு, கொடியில் ஒன்று காயறது. பார்த்தார், சரியே பரவாயில்லையே, நான் கொடியில் இருக்கிறத ஒன்று கொடுத்துறேன், நீ வச்சுக்கோ என்ன கொடுத்துட்டார். இப்போ அவருக்கு வழி கிடைச்சிருக்கு, உபாயம் கிடைத்தது, வழி கிடைத்தது. இன்னொருத்தர் ஒரே ஒரு வேட்டி தான் கட்டின்னு இருக்கார் இடுப்புல, கொடியிலலாம் இல்லை. அவர்கிட்ட போய் அவர் எப்படி கேட்டா கொடுக்குறோம்? சரி, ஒரு வேளை கொடுக்கணும்னு நினைச்சா கூட கொடுக்க முடியாது, ஏன்னா இவர் அம்மனமா நிற்கணும். இன்னொருத்தர் இருக்கார், நிற்கிறதே வஸ்திரமே இல்லை, நக்னனா நிற்கிறார். அவர்கிட்ட போய் எனக்கு ஒரு வேட்டி கொடு அப்படின்னு சொன்னா இது கிருத்திரம் தானே. அவர்கிட்ட போய் கேட்க முடியுமோ? அவரோ நக்னனாக இருக்கிறார், அவரிடத்துலயோ ஒண்ணும் இல்லை, மகா தரித்திரர். அவரிடத்துல போய் வேட்டி கேட்டா கொடுக்க முடியுமானா இது ஒருவரை கொலை பண்ணுவதற்கு சமம். அது போலத்தான் எங்க கேட்கணும்? உஜ்ஜீவனத்துக்கு வழிவகை உய்வதற்கு உய்யும் வண்ணம் என்று சொன்னால், நாட்டினான் காட்டினான் திருவரங்கம் உய்வதற்கு உய்யும் வண்ணம்னு பெரிய பெருமானிடத்துல போய் மோட்சத்தை கேட்கலாம். என்னையாக நாளையாக இனிப்பெருவ நன்னாகன்னு கேட்கலாமே தவிர அவரிடத்துல என்னான் செய்கேன் ஞாழைகளைகன் என்னையும் செய்கின்றார் உன்னால் அல்லால் யாவராலும் ஒன்றும் பெற வேண்டேன்னு இப்படி பெருமாள்கிட்ட கேட்கலாம். ஆனா அவரே அப்படி இருக்கிற போது அவர்கிட்ட கேட்டா அவரை கொலை பண்றதுக்கு தான் சமம். அதனால அவர்கிட்ட கேட்கக்கூடாது. யாரிடத்துல முக்தி கேட்டா கிடைக்குமோ அங்கதானே கேட்கணும். இப்போ மூதேவின்னு சொல்லக்கூடாது, சிரேஷ்டாதேவின்னு சொல்றோம். அவள்கிட்ட போய் செல்வத்தை போய் கேட்டாக்க, ஐஸ்வர்யத்தை கேட்டா அவளால் கொடுக்க முடியுமோ? அவளோ தாரித்திரத்துக்கு பேர் போனவள், அவரிடத்துல போய் செல்வம் எதிர்பார்க்க முடியுமா? இவள்கிட்ட சேட்டதன்மடிய சேட்டனாக்க ஜேட்டா அப்படின்னு பேர். அந்த சேட்டான்னு சொல்லப்படுகிற அவளிடத்துல போய் நம்ம கேட்க முடியுமா? கேட்க முடியாது. அதைத்தான் சொல்ற, சேட்டதன்மடியகத்து செல்வம் பார்த்திருக்கு நீரே. அங்க போய் கேட்டா உங்களுக்கு கிடைக்குமா? கிடைக்காது இல்லையோ, அவள்கிட்ட போய் கேட்கிறீங்க. அது போல மோட்சத்தை பிரார்த்திப்பவர்கள் எம்பெருமானாக இருக்கக்கூடிய பெரிய பெருமாளிடத்துல போய் கேட்கணுமே தவிர வேற இடங்கள்ல போய் நாட்டினான் தெய்வம் எங்கும் அப்படின்னு சொல்லி அங்க போய் கேட்டா கிடைக்குமோ? கிடைக்காது. அதான் சொன்னா, நாட்டினான் தெய்வம் எங்கும் நல்லதோருள் தன்னாலே காட்டினான் திருவரங்கம் உய்வதற்கு உய்யும் வண்ணம் கேட்டிலோ நம்பிமீர்கள் கருட வாகனம் நிற்க சேட்டதன் மடியகத்து செல்வம் பார்த்திருக்கின்றே. சேட்ட போய் நீ போய் செல்வதை கேட்குறிய, இது ஏதான் அவனோ கண்ணு தெரியல, ஒருத்தன் இருக்கான் அவனுக்கு கண்ணு தெரியல. இப்ப கீழே சொன்னது ஒத்தனோ வெறும் நிற்கிறான், அவன்கிட்ட போய் வேட்டி கேட்டா எப்படி இருக்குமோ அது மாதிரி. அதே போல ஒத்தனுக்கோ கண்ணு ரொம்ப சுமார், பார்வையும் இல்லை, பார்க்கறதுக்கும் கண்ணு கொஞ்சம் வேற மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. அவர்கிட்ட போய் நீ ராஜா போலை முழிக்க முடியுமா, ராஜாவை போலே பாரேன், நான் உன்னுடைய கண்ணடை பார்க்க வேண்டும் அப்படின்னு சொன்னா அவர் எப்படி பார்த்தாலும் சுமாரத்தான் இருக்கு. பார்க்க முடியுமோ? முடியாது. அது போலத்தான் யாரிடத்துல போய் கேட்டா மோட்சம் கிடைக்குமா அவர்கிட்ட கேட்கணுமே தவிர யாரிடத்துல கேட்டா அந்த விஷயத்தை பத்தி ஞானமே இல்லையோ, அவர்களுக்கு எந்த சக்தியும் இல்லையோ, அவர்களிடத்துல போய் கேட்டு என்ன பையன்? பெரிய பெருமாளிடத்திலே கேளுங்கோள், அவனே நாம் உய்வதற்கு உய்யும் வண்ணமாக சனைத்துக் கொண்டிருக்கிறான் அப்படின்னு சொல்லுகிறார் இப்பாசுரத்தாலே ஆழ்வார். மேலும் பார்க்க